ஏமே நீ போய் காட்டுல ஆவரம் பட்டு வெட்டிட்டு வா. நான் தெங்கரை காட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன். ஏன் முறையா ஏடி நான் போவாள் ஏழு பெத்தாலத்துல போய் அப்சு பிடிச்சது வயசாயிப்பாங்கம்மா பார்த்து மத்தோட பண்ணி வயசாகி போத்து போக கூடாதா எல்லாம் நெரிசனிங்க முன்னாடி பண்ணி சொல்லுதா சாந்தி போமானு ஏடுக்கு ராட்டால பார்த்து போத்த போமானு போப்பத்த உண்டுமா நான் போயான்னு உலமா வயசு விட்டு போகாடி மலக்காடு நறுக்கி ஊத்துவே நான் போவாள்னா சரி பாவா நானு அங்க காட்டுக்கு போறேன். மாட்டுக்கு கம்ப குச்சி வெட்டிட்டு வரதுக்கு போயிட்டு வரேன். 7 நாளுக்கு வேட்டு கண்டார நான் 7 நாள் தான் வேட்டு அம்மத்தாங்க நானு ஏன் சாமியே என்னாச்சு? நான் மாட்டு குச்சி வெட்ட போறேன். சரி நீ வேணுமானா சந்தைக்கு போயிட்டு வா. நானு இவரு பண்ணக்காரரு காட்டுல போய் ஆவரம் பட்டு போய் வெட்டி வர்றோம். சின்ன நான் சந்தைக்கு போயிட்டு வர ஒரு வேலை இருக்குது. மாட்டுக்கு மூக்கடா கயிறு வாங்கணும். தீபம்ல என்ன தெரியாது சாமி உங்களுக்கு. ஆமா ஏபல படி மோக்கிச்சு படிக்க நீ குடும்பமே எதுக்கிறாங்க போவாடு. ஆனா அந்த முட்டுகள் நட்டு வச்சிருக்காங்க அந்த தீபலங்கிறதா சாமி அது சும்மா சாதாரண பட்டு கோயில் இல்லைங்க. அந்த மலை கோயில் உண்டு பண்ணி வச்சுக்காங்க. நீங்க எந்த ஜெம்மத்துக்கு உருப்படியா மாட்டீங்க. ஐயோ அப்படியா? ஆமாங்க அங்க வேணாண்டா. அதனால ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. சரி நம்ம 2 பேரும் போலாம். நம்ம 2 பேரும் போலாம். சந்தைக்கு போலாம். நான் இப்ப தீபம்ல கும்பிட்டுருவேன். வேணா நம்ம போலாவா? இல்லன்னா காட்டுல புதப்பள்ளி வச்சு போடுவோம். புதப்பள்ளியா? ஆமா புதப்பள்ளி என்னய்யா? சாமி உங்களுக்கு தெரியாது. தெரியலையே. முக்கலக இருக்குதல்ல முக்கலக அப்படின்னா முக்கலகன்னு தெரியாதுங்க. அதுல கொழுப்பு போட்டு வச்சிருப்போம். சரி அந்த கொழுப்பு கொஞ்சோண்டு எடுத்துட்டு போய் காடு இருக்குல்ல அந்த காட்டுல போய் சனி மூணுல அப்படியே குழி பறிச்சு அதுல பேச்சு வச்சுட்டோம்னா சித்திரை மாசம் வேவாத வெயில்ல அந்த கொழுப்பு என்ன பண்ணும்? உருகும். அந்த கொழுப்பு எப்படி உருகுதோ அப்படியே குடும்பமே உருகி போய் சாமி நம்ம 2 பேரும் தெங்கல் கோட்டைக்கு போலாமா? ஆமா எங்கிட்ட மட்டும் வச்சுக்க